வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன். நம்ம சேனலில் பல்வேறு விதமான ஜோதிட கருத்துக்களை பற்றி பேசிக்கிட்டே வர்றோம். அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி திருமண முகூர்த்தம் குறிப்பதற்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான கருத்தாக நாம் இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. என்ன விஷயமாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கு எனக்கு நேரம் கிடைக்கும் போது உங்களுக்கு நான் அதில் பதிலளிக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருமண முகூர்த்த நேரம் குறிப்பதற்கென்ற சில ஜோதிட விதிகள் உள்ளன. இன்றைய அவசரமான காலகட்டத்தில் எல்லாருக்குமே விடுமுறையாக வரக்கூடிய நாட்கள் அல்லது விருப்பமான திருமண மன்றம் கிடைக்கக்கூடிய நாட்கள் அல்லது மணமக்களின் வேலை நேர விடுமுறை காலம், சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டை வேலை வைப்பாங்க, அவங்க இந்தியாவுக்கு வரக்கூடிய காலகட்டம், அங்கே லீவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்களில் திருமணம் வைக்கணும்னு நினைப்பாங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா ஃபேமிலி வேறு ஃபங்க்ஷன் இருக்கும், சித்தப்பா பையன் கல்யாணம், பெரியப்பா பையன் கல்யாணம், மாமா பொண்ணு கல்யாணம், அந்த மாதிரி நம்ம ஃபேமிலிக்குள்ளே வரக்கூடிய காலகட்டங்களில் வேற ஒரு திருமணம் நடந்ததுன்னு சொன்னால் அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய திருமண நேரத்தை மாற்றி குறித்து கொள்ளுதல் போன்ற காரணங்களால் ஜோதிடர்கள் குறித்து தரக்கூடிய திருமண முகூர்த்தத்தை விட கேலண்டரில் பார்த்து நமக்கு நாமளே திருமண முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் ஒரு சில பக்கங்கள் இருக்கின்றன. இது ஒரு தவறான நடைமுறையாகும். எப்படி செல்ஃப் மெடிசன் எடுத்தால் அது தவறானதோ அது போல தான் இதுவும். அதற்காகத்தான் நாம் இன்றைக்கு இந்த பதிவை போட்டிருக்கோம். இந்த பதிவை முழுசாக கேளுங்க. ஆக நீங்கள் உங்களுக்கு நீங்களே திருமண முகூர்த்தம் குறித்து கொள்ளணும்னா கூட இப்போ இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய கண்டிஷன் படி பார்த்து நீங்களே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய, உங்களுக்கு சூட்டபுளாக, உங்களுக்கு ஃபேவரபுளாக வரக்கூடிய நாட்களை திருமணத்திற்கு குறித்து கொள்ளலாம். சரி, அது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். திருமண முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு சில அடிப்படையான காரணங்களை ஆராய்ந்து தேதி முகூர்த்த நேரம் முடிவு செய்ய வேண்டும். அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல குருபலத்தை பற்றி பார்ப்போம். குருபலம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது ஜனனகால ராசிக்கு, அதாவது நமது சந்திரனுக்கு, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு 2ஆம் இடத்துலையோ 5ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ கோச்சார குரு வரக்கூடிய காலம் நமக்கு குருபலம் இருக்கின்றது என்ற அர்த்தத்தில் வரக்கூடியதாகும். குருபலம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திருமணம் நடைபெறும் பொழுது எந்த விதமான இடையூறுகள் இல்லாமல் நல்லபடியாக ஆடம்பரமாகவும் அமோகமாகவும் நாம் நினைச்சபடி திருமணத்தை நடத்தி முடித்து விடலாம். எளிமையாக இருக்கும், எல்லா காரியங்களும் சுபமாக நடக்கும். ஆனால் அதற்கு நிச்சயமாக நமக்கு நம்முடைய ஜனனகால தசாபுத்தியும் அதற்கு சப்போர்ட் செய்ய வேண்டும். வெறுமன குருபலம் மட்டுமே வச்சு ஒரு திருமணத்தை முடிவு செய்து விட முடியாது. நமது ஜனனகால தசாபுத்தியும் நமக்கு சப்போர்ட் பண்ணால் தான் அந்த குருபலத்தில் நமக்கு திருமணம் நடந்தேறும். ஆக ஜனனகால தசாபுத்தியும் நமக்கு சாதகமாக இருந்து குருபலமும் கோச்சாரத்தில் குருபலமும் கிடைத்ததுன்னு சொன்னால் நமக்கு 90 மார்க் வாங்குற மாதிரி எளிமையாக எல்லா வேலையும் கடன் முடிஞ்சு நமக்கு திருமணம் நடந்தேறும். பொதுவாகவே குழந்தைகளுக்காக குழந்தையை பெற்றுக்கிறதுக்காக தான் திருமணமே நடத்தி வைக்கிறோம். அப்படிங்கிறதுனால குருபலம் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா குழந்தை பேர் எல்லாருக்குமே உண்டாகும். ஆக சிலருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கூட குருபலம் வரக்கூடிய காலகட்டங்களில் அவங்களுக்கு குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் கிடைக்கும். திருமணம் மட்டும்தான் கிடையாது, குருபலம் வரக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு குழந்தையும் கொடுக்கும், திருமணத்தையும் கொடுக்கும், தன விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் உங்களுக்கு கோச்சார குரு பலம் பெறுவார். ஆக குருபலம் இருந்தால் மட்டுமே திருமணம் நடக்காது. ஜனனகால தசாபுத்தியும் நமக்கு அனுசரித்து வரும்பொழுது, நமக்கு சாதகமாக வரும்பொழுது திருமணத்தை நடத்தி வைக்கும். சப்போஸ் குருபலம் இல்லாத காலகட்டத்திலையும் நமக்கு திருமணம் நடக்கும். தசாபுத்தி காலகட்டங்கள் நமக்கு திருமணத்தையும் தாம்பத்தியத்தையும் குழந்தையும் கொடுக்க வேண்டிய அமைப்பில் வந்துருச்சுன்னு சொன்னால் திருமணத்தை நடத்தி வைத்து விடும். கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குருபலம்லாம் அங்கே தேவைப்படாது. ஏன்னா ஜனனகால தசாபுத்தியே மிகவும் சக்தி வாய்ந்தவை, கோச்சாரம் பலமானவை கிடையாது. சரி, அதுக்கு அடுத்தாப்புல திருமண மாதம், முதல்ல மாதத்துலேருந்து போவோம். திருமண மாதத்தை பொறுத்த வரைக்கும் மணமக்கள், அதாவது மணமகன் மணமகள் இருவருக்கும் ஜனனக மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது. அதாவது அவங்க பிறந்திருக்கக்கூடிய மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு தை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு தையில் திருமணம் செய்யக்கூடாது. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வரும்பொழுது மட்டும் மணமக்களின் ஜனன மாதத்தில் திருமணம் செய்யலாம். மற்றபடி மணமகனின், அதாவது ஆண் பிறந்த மாதத்தில் திருமணம் நிச்சயமாக செய்யக்கூடாது. ஆண் பெண், அதாவது மணமகன் மணமகள் இருவருமே தலைப்பிள்ளையாக இருந்தால் ஆணி மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது. திருமண மாதத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாதத்தில் ஆடி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி போன்ற மாதங்களை பொதுவாகவே தவிர்த்து விடுவது நல்லது. ரொம்ப மேக்சிமமாக முடியாத காலகட்டத்தில் புரட்டாசியும் பங்குனியும் மத்தியம பலனை கொடுக்கக்கூடியது. அந்த மாதத்தில் திருமணம் வேறு வழியில் என்ன பண்ணலாம். ஆனால் ஆடி மாதமும் மார்கழி மாதம் நிச்சயமாக தவிர்த்து விட வேண்டும். அந்த மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பகுதிகளில் கார்த்திகை மாதத்தில் தீபத்திற்கு பிறகு திருமணம் செய்வதில்லை என்ற பழக்க வழக்கங்கள் உண்டு. அது அந்தந்த பகுதிகளை பொறுத்தது. ஒரு சில பகுதியில் பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் மூத்த குழந்தைகளுக்கு திருமணம் செய்வதில்லை. அது அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை அனுசரித்து நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும்.
அதற்கு அடுத்தாப்புல பட்சம்னா திதி, வளர்பிறை திதியா தேய்பிறை திதியா. பொதுவாகவே சுக்லபட்சம் என்று அழைக்கப்படக்கூடிய வளர்பிறையில் திருமணம் செய்வது சிறப்பான அமைப்பாகும். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தேய்பிறையில் சப்தமி திதி வரைக்கும் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இன்றைக்கி அவசரமான காலகட்டங்களில் ரொம்ப நாள் தள்ளிப்பட முடியாது. அதனால் தேய்பிறை திதியில் சப்தமி திதி வரைக்கும் ஒளிமிக்க சந்திரனாக இருப்பார். அது வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் திருமணம் செய்யலாம். திதிகளை பொறுத்த வரைக்கும் சதுர்த்தி, சஷ்டி, அஷ்டமி, நவமி, துவாதசி, சதுர்த்தசி ஆகியவை திதிகள் ஆகாத திதிகளாகும். அன்றைய திதிகளில் திருமணத்தை வைத்துக்கொள்ளக்கூடாது. சிறந்த திதிகள், சிறப்பான திதிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா துவிதியை, திருதியை, பஞ்சமி, சப்தமி, திரையோதசி திதியெல்லாம் சிறப்பான திதிகளாகும். அந்த திதிகளை திருமணத்தை நடத்துவது சிறப்பான காலகட்டமாகும். அதற்கடுத்தாப்புல கிழமைன்னா எந்த நாளில் நாம் திருமணம் செய்யலாம். அது ஜென்மக்கிழமை ஆகாது. அதாவது ஜென்மக்கிழமை என்பது மணமக்கள் அதாவது மணமகனும் மணமகளும் பிறந்த கிழமையில் திருமண நாள் ஆகாது. எந்த ஒரு சுப நிகழ்ச்சிக்கும் பார்த்தீங்கன்னா குருட்டு நாட்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சனியும் செவ்வாயும் ஆகாது. ஜனனக்கிழமைனா உதாரணத்துக்கு 2 பேருமே ஆண் வியாழக்கிழமையும் பெண் வெள்ளிக்கிழமையும் பிறந்திருக்காங்கன்னா வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தவிர்த்து விட வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். அதே போல் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி குருட்டு நாட்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சனியும் செவ்வாயும் சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஆகாது. அந்த நாளை தவிர்த்து விடுவது நல்லது. 2 கண் உள்ள நாட்கள் என்று கருதப்படக்கூடிய புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பான நாட்களாகும். 1 கண் உள்ள நாட்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் பாதி சிறந்தது. சரி, கல்யாணம்னாலே நம்ம விருந்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வியாழக்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் விருந்து உண்ணக்கூடாது. விருந்து உண்ணுவதை தவிர்த்து விடுவது நல்லதாகும். ஆக நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு புதுசாக கல்யாணமானவங்களுக்கு விருந்து போடுறீங்கனாலோ அல்லது நீங்களே புதுசாக கல்யாணமாகி ஒரு இடத்துக்கு விருந்து சாப்பிட போகிறீங்கனாலோ வியாழக்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் விருந்து போடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. இது நம்ம ஏற்கனவே விருந்து உண்ண சிறந்த காலம் எதுங்கிற மாதிரியான ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க, தேவைப்படுறவங்க நீங்கள் அதை போய் பாருங்கள். சப்போஸ் ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமையில் முகூர்த்தம் அமையுதுன்னு வைங்களேன். ஆக சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை தவிர்க்க முடியாத சமயத்தில் நமக்கு அந்த நாளில் முகூர்த்தம் அமைஞ்சிரும். அந்த மாதிரி அமையக்கூடிய சமயங்களில் முன்கூட்டியே ஒரு நல்ல நாளில் மணமகன் மணமகளின் வீட்டிலும் மணமகள் மணமகனின் வீட்டிலும் விருந்து உண்ணுவது சிறப்பான அமைப்பாகும். அதாவது முதல்ல கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது ஞாயிற்றுக்கிழமையோ வியாழக்கிழமையோ முகூர்த்த நாள் வச்சோம்னா அப்போ நம்ம மணமகள் மணமகனுடைய வீட்டுக்கு போய் சாப்பிட்ற மாதிரியான அமைப்பில் வந்துவிடும். அதை தவிர்ப்பதற்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் அதுக்கு முன்கூட்டியே முகூர்த்த நாள் திருமண முகூர்த்தத்திற்கு முன்கூட்டியே ஒரு நல்ல நாட்களாக பார்த்து விருந்து சாப்பிட்டு வந்துடுறது நல்லதாகும். சரி, அதுக்கடுத்தாப்புல நட்சத்திரம் மற்றும் தாராபலன் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நட்சத்திரம் முக்கியம் இல்லைங்களா? ஆக கண்டிப்பாக திருமணத்திற்கு அங்கீகரிக்கப்பட்ட நட்சத்திரத்தில் மட்டுமே திருமணம் செய்ய வேண்டும். அவ்வாறு தேர்வு செய்யக்கூடிய நாட்களும் பார்த்தீங்கன்னா மணமகள் மணமகன் இருவருக்குமே தாராபலம் இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கணும். ஜென்ம நட்சத்திரத்துக்கு தாராபலம் உள்ள நாட்களாக இருக்க வேண்டும். சந்திராஷ்டம நாட்களை, அதாவது மணமக்களுக்கு சந்திராஷ்டமாக வரக்கூடிய நாட்களை தவிர்த்து விடுவது நல்லதாகும். ஆக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மணமக்களுக்கு தாராபலம் மிகவும் முக்கியமானதாகும். அன்றைய தேதி சந்திராஷ்டமமும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களை தேர்வு செய்ய வேண்டும். அதற்கடுத்து மிக முக்கியமானது லக்னம். மாதத்துலேருந்து பட்சத்துலேருந்து கிழமையிலேருந்து நட்சத்திரத்துலேருந்து லக்னத்துக்கு வந்தாச்சு. இப்போ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், தனுசு, மீனம் ஆகிய லக்கணங்கள் மிகவும் சிறப்பான லக்கணங்கள் ஆகும். நெருப்பு லக்கணங்களான மேசமும் சிம்மமும் விருச்சிகத்தையும் தவிர்த்து விடுவது நல்லதாகும். கும்ப லக்கணத்தையும் தவிர்த்து விடுவது நல்லது. ஏன்னா அங்கே நம்ம சனி மூலத்திரிகோண நிலையில் இருப்பார். அதனால் நம்ம கும்பத்தையும் தவிர்த்து விடுவது நல்லதாகும். லக்னத்துக்கு 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் சுத்தமாக இருக்க வேண்டும். தோஷம் இல்லாமல் இருக்க வேண்டும். லக்னத்தை சுபகிரகங்கள் பார்க்குற மாதிரி இருப்பது நல்லது, சிறந்த அமைப்பாக இருக்கும். தேர்வு செய்யப்பட்ட லக்னம் ஜனனகால லக்னத்திற்கு சஷ்டாஷ்டகமாக இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது சிறப்பான அமைப்பாகும். அதாவது உதாரணத்துக்கு நம்முடைய லக்னம் ரிஷப லக்னமாக பிறந்த லக்னம் ரிஷப லக்னமாக இருந்து மூர்த்த லக்கணம் தனுசு லக்கணமாக இருந்தது தவிர்க்க வேண்டும். ஏன்னா 6, 8 வருதுங்களா, சஷ்டாஷ்டகமாக இருக்கக்கூடிய அமைப்பில் வந்ததுன்னா தவிர்த்து விட வேண்டும். 8ஆம் இடம் என்பது நீடித்த திருமண பந்தத்தை குறிக்கக்கூடியதாகும். அதனால் 8ஆம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக உபஜயஸ்தானத்தில் தீய கிரகங்கள் இருப்பது சிறந்த அமைப்பாக இருக்கும். முகூர்த்த லக்கணத்துக்கு உபஜயஸ்தானத்தில் தீய கிரகங்கள் இருக்கிற மாதிரி அமைப்பில் வந்தால் சிறந்த அமைப்பில் இருக்கும். முகூர்த்த லக்கணத்திற்கு பாவகர்த்தாரி தோஷங்கள் இருக்கக்கூடாது. அதாவது இப்போ உதாரணத்துக்கு நமக்கு துலா லக்கணம் போடுறோம்னா துலா லக்கணத்துக்கு இங்கே கன்னியில் செவ்வாயும் விருச்சிகத்தில் சனியும் இருக்கிற மாதிரி பாவகர்த்தாரி தோஷத்தில் ராகுவோ கேதுவோ ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சனி செவ்வாயோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாவகிரகங்கள் இருக்கிற மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடாது. அதை பார்த்து கொள்ள வேண்டும். லக்னத்திலையும் சரி பாவிகள் இல்லாமல் இருப்பது சிறந்த அமைப்பாகும். மூர்த்த லக்னத்திற்கு 8ல் செவ்வாயும் இருக்கக்கூடாது.
முகூர்த்த லக்கணத்திலேயே பாவிகள் இருக்கக்கூடாது. முகூர்த்த லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல நிச்சயமாக செவ்வாய் இருக்கக்கூடாது. சப்போஸ் இப்போ ஏதோ ஒரு தோஷமான லக்கணத்தை வேறு வழி இல்லாமல் தேர்வு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வந்துருச்சுன்னு சொன்னால், இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் நம்ம மேலே சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ் எதுவுமே அப்ளிகபிளாக கொண்டு வர முடியலை, அந்த மாதிரியான சூழ்நிலையில் நமக்கு லக்கணத்தை ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொன்னால், பிரம்ம முகூர்த்தத்தில் திருமண முகூர்த்தத்தை நிச்சயம் செய்வது, திருமணத்தில் மாங்கல்யம் கட்டுவது சிறப்பான அமைப்பாகும். ஏன்னா நீங்கள் வந்து அந்த திருமண முகூர்த்தத்தை குறிச்சிக்கிட்டே வரும்போது தான் உங்களுக்கு தெரியும், சில சமயங்கள்லாம் இக்கட்டான சூழ்நிலையில் வேறு வழியே இல்லாமல் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த மாதிரி சூழ்நிலைக்கு விதிவிலக்குன்னு ஒன்று வேணும் இல்லைங்களா? அதுக்காகத்தான் சப்போஸ் அந்த மாதிரி அமைப்பில் நம்ம லக்கணத்தை ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொன்னால், நமக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் செய்து வைப்பது சிறந்த அமைப்பாகும். அதே போல் ராகு காலம், யமகண்டம், குளிய நேரத்தில் திருமண முகூர்த்தம் இருக்கக்கூடாது. அந்த முகூர்த்தத்தை நிச்சயம் தவிர்த்து விட வேண்டும். யோகத்தை பொறுத்த வரைக்கும் அமிர்த யோகம், சித்த யோகம் சிறப்பான அமைப்பாகும். சரிங்க நண்பர்களே, நிறைய முக்கியமான விஷயத்தில் எல்லாத்தையும் பார்த்தாச்சு, லக்னம் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ பொதுவான ஒரு சில விதிகளை பார்ப்போம். மணமக்கள் ஜாதகத்தில் சுக்கிரனோ குருவோ மறைவு ஸ்தானத்தில் 6, 8, 12 இருந்தாலோ அல்லது நீசமாக இருந்தாலோ முகூர்த்த காலத்திலும் அவ்வாறு இல்லாமல் இருப்பது சிறந்த அமைப்பாகும். அங்கே முகூர்த்த காலமாக வரக்கூடிய அமைப்பில் சுக்கிரனோ குரு வலுவாக இருக்கக்கூடிய சமயத்தில் திருமணம் பண்ணுவது நல்ல அமைப்பாகும். தோஷ நிவர்த்தியை கொடுக்கக்கூடியது. இருவருடைய ஜாதகத்திலும், அதாவது மணமகன் மணமகள் இருவருடைய ஜாதகத்திலுமே 5 பாவிகள் இருந்தாங்கன்னு சொன்னால் திருமணத்தை கோவிலில் வைப்பது சிறந்த அமைப்பாக இருக்கும். அங்கே தோஷ நிவர்த்தி, புத்திர தோஷ நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கோயிலில் திருமணம் வைக்கிறோம் அப்படின்றதுக்காக குலதெய்வ கோயிலில் பலியிடக்கூடிய கோயில்களாக இருந்தால் குலதெய்வ கோயில்களில் திருமாங்கல்யம் கட்டக்கூடாது. அது சிறப்பானது கிடையாது. ஆக குலதெய்வ கோயில் தான் சொல்லிட்டு பலியிடக்கூடிய கோயிலில் திருமாங்கல்யம் கட்டக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். ராகு கேது இருக்கிற மாதிரியான முகூர்த்த லக்கணத்தை திருமணத்திற்கு தவிர்ப்பது நல்லது. லக்கணத்தில் ராகுவோ கேதுவோ இருக்கிற மாதிரியான திருமண முகூர்த்தத்தை தவிர்ப்பது நல்லது. ஏற்கனவே பார்த்துட்டோம், லக்கணத்தில் அசுப கிரகங்கள் இல்லாமல் இருக்கணும். அசுப கிரகங்கள் எது? ராகு, கேது, சனி, செவ்வாய். ஆக இந்த மாதிரியான கிரகங்கள் இல்லாமல் இருப்பது சிறந்த அமைப்பாகும். மல மாதம் என அழைக்கப்படக்கூடிய 2 அமாவாசை 2 பௌர்ணமி வரக்கூடிய மாதத்தை தவிர்த்து விட வேண்டும். நிச்சயமாக சூரிய உதயம் ஆகக்கூடிய நேரத்தில் அமையும் காலத்தை கோதுளி லக்னம் என்று அழைப்பார்கள். இது தோஷமற்ற காலமாகும். அந்த சமயத்தில் லக்னத்தை ஃபிக்ஸ் பண்ணது சிறப்பான அமைப்பாகும். சரி நண்பர்களே, திருமண முகூர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் மேஜராக முக்கியமாக இருக்கக்கூடிய எல்லா விதிகளையும் இதில் நாம் ஓப்பனாக சொல்லியிருக்கோம். ஆக இந்த விதிகளின்படி உங்களுக்கு நீங்களே கூட திருமண முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம், உங்களுக்கு விதிகள் எல்லாம் தெரிஞ்சிருந்துன்னு சொன்னால். சரி நண்பர்களே, மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன். நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.